காஞ்சிபுரம் மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்ற எதிர்ப்பு தெரிவித்து துணை மேயர் குமரகுருநாதன் உட்பட 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம். துரை வெங்கடேஷ், வணக்கம். மேலும் விவரம். கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய இந்த மாமன்ற கூட்டமானது 8 மாதங்களுக்கு பிறகு இன்று காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய அறிஞர் அண்ணா அரங்கிலே நடைபெற்றது. இந்த நிலையிலே கடந்த மாதம் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மேயர் தரப்பு மற்றும் அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கலந்து கொண்டு வந்த நிலையில் இந்த தீர்மானமானது தோல்வியடைந்தது. இன்று அந்த கூட்டமானது மாமன்ற கூட்டமானது நடைபெற்றது. இந்த மாமன்ற கூட்டத்திலே இந்த 94 தீர்மானங்கள் முன்வைப்பதாக மேயர் தரப்பிலே அறிவித்து அந்த குரல் வாக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என இந்த எதிர்ப்பு கவுன்சிலர்கள் திமுக உட்பட அதிமுக என எதிர்ப்பு கவுன்சிலர்கள் 34 பேர் தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்து அங்கே உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு அதனைத் தொடர்ந்து இந்த கூச்சல் குழப்பங்களுக்கு மத்தியிலே இந்த 94 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதாக மேயர் தரப்பிலே அறிவிக்கப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டு அந்த கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டு அந்த இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டு இந்த மாமன்ற கூட்டமானது முடிவடைந்திருந்தது. இந்த நிலையிலே திமுக மேயரை கண்டித்து இந்த சட்டவிரோதமாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை ரத்து செய்ய வேண்டும் என கூறி மாநகராட்சியினுடைய இந்த மாமன்ற கூட்டரங்கி அமைந்திருக்கக்கூடிய அந்த அறிஞர் அண்ணா அரங்கினுடைய வாயிலே எதிர்ப்பு கவுன்சிலர்கள் துணை மேயர் உட்பட எதிர்ப்பு கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி அந்த மாநகராட்சி வாயிலே இந்த உள்ளிருப்பு போராட்டத்திலே ஈடுபட்டாங்க. இதனையடுத்து அங்கிருந்து புறப்பட்டு இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு நடைபயணமாக சென்று சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று அந்த மனு அளிக்க சென்ற நிலையிலே மாநகராட்சி ஆணையரை சந்தித்து அந்த சட்டத்திற்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என கூறி இந்த எதிர்ப்பு மாமன்ற உறுப்பினர்கள் அந்த மாநகராட்சி ஆணையரை சந்திக்க மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்ற நிலையிலே அங்கு மாநகராட்சி ஆணையரும் இல்லாததால் அவரை சந்திக்க தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்தும் அந்த மாநகராட்சி ஆணையர் வராதால் அங்கிருந்து மீண்டும் தற்போது மாநகராட்சியினுடைய அந்த மாமன்ற கூட்டரங்கு நடைபெறக்கூடிய அந்த வளாகத்திலே தற்போது காத்திருப்பு போராட்டத்திலையும் உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டுவதாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மாமன்ற கூட்டமானது இந்த 3 அதிமுக கவுன்சிலர்கள் கைப்பொறுப்புடன் இந்த மாமன்ற கூட்டமானது மாமன்ற கூட்டரங்கிலே இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கூச்சல் குழப்பமாக தொடர்ந்து நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.